சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை இபிஎஸ். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தாவேகாவுடன் அதிமுக இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதேபோல் தாவேகாவும் எங்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கரூர் துயரம் சம்பவத்திற்கு பின் டிவிகேவுடன் ஏடிஎம்கே கூட்டணி வைக்க முயற்சிப்பதாக பேச்சுவார்த்தையில் அடிபட்டிருந்தது. அதேபோல் விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாக அமித்ஷாவும் பதிலளித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் இபிஎஸ் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் என்ன விதமான திருப்பங்கள் தான் திருப்பி போட்டு கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இந்த தாவேகாவுடன் விஜய் கூட்டணி வைத்தால் இபிஎஸ் வென்றுவிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் போல். அதாவது நம்ம தாவேகாவுடன் கூட்டணி கண்டிப்பாக வச்சே ஆகணும்னு இபிஎஸும் துடிச்சிட்டு இருக்காருங்க. என்னவென்று பார்க்கும் பொழுது இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள், அதாவது திமுக ஒரு புறம் எதிர்கொள்ளும் நிலையில் பர்சன்டேஜ் மூலிமா திமுக தான் முன்னணியில் இருக்குதுங்க. இரண்டாவது இடத்துல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். மூன்றாவது இடத்தில் தாவேகா தலைவர் விஜய் இருக்கிறார். அதாவது இதெல்லாம் பொறுத்து இன்னொரு புறமாக சசிகலாவும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர்கள் 3 பேரும் ஒன்றிணைந்து புதிய கட்சி தொடங்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று கசியப்பட்டதுங்க. ஏனென்று பார்த்தால் சசிகலா அவர்களுக்கு புதிய சின்னமாக புதிய கட்சியாக தொடங்க இருப்பதன் மூலமாக பல்வேறு திருப்பங்களும் மாற்றங்களும் மாறப்போகிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஏனென்று பார்த்தால் இதுக்கப்புறமும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறதுங்க. ஏனென்று பார்த்தால் செங்கோட்டையனுடைய பேச்சுவார்த்தையும் அடிப்படையில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னவென்று பார்த்தால் அவர் கூட்டணி மாறப்போவதாக நம்மளுக்கு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. அவர் கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக மாறப்போகிறார் அப்படின்ற மாதிரி வெளியாகி இருக்குங்க. இப்பொழுது அடுத்த கட்ட சூழலாக திமுகவில் அடுத்தடுத்து கூட்டணி சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எடப்பாடியில், அதாவது அதிமுகவின் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாரும் திமுகவிற்கு மாறுவதாக நம்மளுக்கு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. ஏனென்று பார்த்தால் அவர் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடைய தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல, நம்ம போய் வேறு கட்சியில் யாச்சும் இணைந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் நடந்து கொண்டு இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன மாதிரியான சூழல்கள் நடைமுறைக்கு வரப்போகிறது, அடுத்தடுத்து மாறப்போகிறது. அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை இணைந்திருங்க. அடுத்த காலம் சந்திப்போம்.